Welcome back to Cinema Kanish. Welcome back. So this is episode 15 of Cinema Kanish, but இது ஒரு வேற ஒரு பிளேலிஸ்டுக்கான ஒரு பாட்காஸ்ட். இன்டர்வல் முறுக்கு தான், பட் இது வந்து இசையரசர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு சீரிஸ் கடைசியா சாய் அப்படிங்கிற பத்தி போட்டோம். அவர் இசையரசர்கள் அவர் இன்னும் வரமாட்டாரு, அவர் இசையரசா இருக்காரு. யூசர்ல சொன்னா யூசர். ஓகே. ஸோ இது இன்டர்வல் முறுக்குல இது வந்து இசையரசர்கள் நாங்க ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருந்தோம். இப்போ நம்ம ஜேம்ஸ் வாசன் பத்தி பேசிட்டோம். அப்போ அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணலான்னு வச்சிருந்தோம். ஒரு நடுவில் நீ ஊருக்கு போயிட்ட, அதனால பண்ணாம இருந்தோம். ஸோ இப்போ திருப்பி ஒரு ஸ்பெஷலான மியூசிக் டைரக்டர், எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கு பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர், நான் அடிக்கடி கேட்கிற ஒரு மியூசிக் டைரக்டர். ரகுராம் இல்லப்பா, என்ஆர் ரகுநந்தன்ரா. என்ஆர் ரகுநந்தன். இந்த மியூசிக் டைரக்டர் வந்து என்ஆர் ரகுநந்தன். ஸோ இவரை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, பட் இவர் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட். உனக்கு தெரியாதுப்பா, உனக்கு சினிமாக்கு ஏதாவது சம்மதம் இருக்கா? நான் காலேஜ் வந்து ஜிவிஎம் படம் பார்க்க ஆரம்பிச்சு தான் சினிமால இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அது வரைக்கும் எனக்கு யாரு மியூசிக் டைரக்டர் எல்லாம் தெரியாது. படம் எல்லாம் தான் பார்ப்பேன், பாட்டுலாம் தான் தெரியுமா? எனக்கு தெரியாது. இப்போ தெரியும். ஒரு 1% கடலுக்குள்ள வந்திருக்கேன். ஓகே, போயிடலாம். ஒண்ணு கடலால நம்மள எடுத்துட்டு போகணும், இல்ல நம்ம அதை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு நமக்கு டேலண்ட் வரணும். ரெண்டே எக்ஸ்ட்ரீம். அது உள்ள போய்க்கலாம், அதுவே எடுத்துட்டு போயிருக்கோம். ஸோ டு பிகின் வித் என்ஆர் ரகுநந்தன். ஸோ நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இந்த பாட்டு இவர் தான் போட்டாரா, ஆமா இந்த பாட்டு இவர் போட்டா எனக்கு தெரியவே எனக்கு அந்த கண்கள் இருந்தாலும் அந்த ஜேம்ஸ் வாஸ் வந்து அப்படிதான் அந்த மாதிரி ஒரு ஜோன்ல தான் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த மியூசிக் டைரக்டர் இந்த பாட்டு போட்டாரான்னு தெரியாது. ஸோ அந்த வகையில வந்து இந்த மியூசிக் டைரக்டர் வந்து எனக்கு என்னோட பர்சனல் ஃபேவரட்டுங்கிறதுனால, எனக்கு இவரோட நீர்ப்பறவை படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அது அந்த படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீனு ராமசாமியோட பெஸ்ட், எனக்கு ரொம்ப ஃபேவரட் படம் அது. அதுல வந்து அந்த பறவை ஒன்றுன்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு தான் ஜிவி பாடி இருப்பாரு. ஒரு பாட்டு அது. அது ஏன் பிடிக்குதுன்னு தெரியல, அது ஒரு ஃபீல் அந்த ஒரு பாட்டுக்கு. அதனால எனக்கு அந்த பாட்டோட லிரிக்ஸ் ஆகட்டும், அந்த மியூசிக் ஆகட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப லிரிக்ஸ்லாம் பூமர் மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி படத்துல வர லிரிக்ஸ்லாம் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ரொம்ப இதா இருக்கும். இடுப்பு இது என்ன மாதிரி வேலை, அதெல்லாம் இப்ப கேட்டுட்டு அது ரொம்ப நல்ல லிரிக்ஸ் எல்லாமே. அந்த பெட்ரோல் மீது தீயை போல, அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே நல்ல அப்படி இருக்கும் அந்த லைன்ஸ். அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து என்ஆர் ரகுநந்தன். ஓகே. இப்ப அது ஜிவி பிரகாஷ் தான். இதான் அவர் ஃபர்ஸ்ட் படமா? இல்ல, அவர் ஃபர்ஸ்ட் படமும் அவருக்கும் விஜய் சேதுபதிக்கு ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. ரெண்டு பேர்த்தோட ஸ்டார்டிங் படமும் ஒரே படம் தான், தென்மேற்கு பருவம். ஓகே. ஸோ ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் படம் வந்து தென்மேற்கு பருவ காட்டுல தான் டெபியூட் ஆகுறாங்க. ஸோ அந்த படத்துக்கும் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சது. விஜய் சேதுக்கும் நல்ல அப்ரிசியேஷன், இவருக்கும் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணவேணி பஞ்சாலை அப்படின்னு ஒரு படத்துக்கு பண்ணாரு, தமிழ் படம். அந்த படத்துக்கு பண்ணாரு. அண்ட் அதுக்கப்புறம் தான் சுந்தரபாண்டியன் பண்ணாரு. அண்ட் நீர்ப்பறவை ஒரே வருஷம், 2012-13 சம்திங், ரெண்டுமே ஒரே வருஷத்துல வந்து 2 ஆல்பம், ரெண்டுமே செமையான ஆல்பம். சுந்தரபாண்டியன் பாட்டு அப்பயே பிடிக்கும், ஆனா யார் டேரக்டர் எல்லாம் கேட்கல. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம் சுந்தரபாண்டியன். அந்த ஸ்டார்டிங்ல ஆமா, அது நான் வந்து கனவு கண்டிருக்கேன். எங்க பாட்டி வந்து நான் 10th பாஸ் ஆயிட்டேன், எங்க பாட்டி ஆரத்தி எடுத்து கூப்பிடுற மாதிரி இந்த பாட்டு பாடிட்டு, அது செமையான ஆல்பம் அது. அது அப்புறம் அந்த ஆல்பம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இப்படி முடியல இப்படி பண்ணி விட்டுட்டு அந்த பஸ் அப்புறம் யார், லட்சுமி ராய் லட்சுமி மேனன் கூட ஒரு பாட்டு வருமேனா, லட்சுமி மேனனும் ரெக்கை முளைத்தேன் வரும், இன்னொன்னு வரும், ஹரிச்சரன் பாடி சரியான பாட்டு. அதுவும் சூப்பர் பாட்டு, ஃபுல் பாட்டுமே அதுல நல்லா இருந்துச்சு, சரியான பாட்டு அது. அந்த ஹரிச்சரன் பாட்டு, நீ சொல்ற பாட்டு அது ஸ்டார்டிங் என்ன, பச்சை வண்ண, அதுக்கு ஸ்டார்டிங் அந்த கண்களில் மின்னிடும் காதலை பாட்டு நல்லா இருக்கும். அந்த பாட்டு அது சூப்பரா இருக்கும். அது ரெக்கை முளைத்தேன் தான், ரெக்கை முளைத்தேன் பாட்டு பேரு. அது செம்மையான பாட்டு, வேற ரிப்பீட் வேல்யூ இருக்கிற பாட்டு. அப்போ அந்த படம் வந்தப்ப பாத்தீங்கன்னா எஃப்எம்ல எல்லாம் போட்டு தாக்குவாங்க அந்த பாட்டை. அது அப்புறம் அந்த கோலாங்கல் சரியா இருக்கு. ஆமா, அது ஒரு மாதிரி அந்த பாட்டி கூட சேர்ந்து ஆடுறது, ஆமா சூப்பரா இருக்கும் அந்த படத்துல, எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சப்போ, அவரோட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட தான் வந்து அண்ட் அகைன் அவர் வந்து நீர்ப்பறவைக்குன்னு பாத்தீங்கன்னா, நீர்ப்பறவையோட ஆர்ஆர் முதல் கொண்டு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஆர்ஆர் என்னது இல்ல, இப்ப அப்படியே நான் கேக்குறது மூலியமா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ சமாளிச்சுட்டேன். ஆமா. ஸோ ஆர்ஆர்னா ரீ ரெக்கார்டிங். ரீ ரெக்கார்டிங்னா என்னன்னா, ஒரு சீன் எடுக்கிறாங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து இப்ப இந்த சீன் நான் எடுக்க போறேன், முதல்ல எப்படி இருக்கும்னா, இந்த சீன் நாங்க எடுக்க போறோம், எங்களுக்கு இப்போ ஒரு ஆர்ஆர் வேணும்னு கம்போஸ் பண்ணி வாங்கிடுவாங்க. ஓகே. அதை கம்போஸ் பண்ணிட்டு அது பேக்ரவுண்ட்ல ஒரு பேசிக்கான மியூசிக் இந்த சீனுக்கு அந்த மூட் செட் பண்றதுக்காக அந்த மியூசிக் பண்ணுவாங்க.
ஒரு சிலர் வந்து படம் எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஆட் பண்ணுவாங்க. 2 டைப் இருக்கு, ரெண்டுலயுமே ஒர்க் ஆகும். எதர் ஃபர்ஸ்ட் ஆர்ஆர் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சீனை வந்து மாத்திக்குவாங்க. ஆர்ட் ஹேஸ் நோ ரூல்ஸ் ஆமா. ஸோ அதனால 2 டைப் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஆர்ஆரே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இப்ப பாட்டு ஃபைனல்ஸ் ஆகி வந்துருச்சு. அப்ப இது பாட்டு தானே, அது எப்படி ஆர்ஆரா இருக்கும்? நான் சொல்றது பாட்டு இல்லப்பா, சீனுக்கே சொல்றேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே புரிஞ்சு ஒரு ஃபைட் நடக்க போகுதுன்னா அந்த ஃபைட்டுக்கு ஒரு மியூசிக் இருக்கும்ல, அது ஆர்ஆர். அதுதான் ஆர்ஆர். ஓகே, அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர். அப்ப பிஜிஎம் இல்ல, அது பிஜிஎம் ஆர்ஆர் எல்லாம் ஒண்ணுதான். ஓகே, பிஜிஎம் ஆர்ஆர் மியூசிக். மியூசிக் வந்து இன்க்ளூடிங் மியூசிக் உள்ள ஆர்ஆர் பிஜிஎம் வரும். ஓகே, ஆர்ஆர் பிஜிஎம் ஈக்குவல். பிஜிஎம் ஒன்னு. ஓகே, ஆர்ஆர் பிஜிஎம் ஒன்னு, சாங்ஸ் இது எல்லாம் சேர்ந்தது மியூசிக். ஸோ ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னா எல்லாமே பண்றவரும் இருக்காங்க. இப்போ ஒருத்தர் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் பண்ணுவாங்க ஒரு படத்துக்கு, சாங்ஸ் எல்லாரும் வேற ஒன்று பண்ணிருப்பாங்க. புஷ்பாக்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபுல்லா இவர் பண்ணாரு, சாம்சிஎஸ் பண்ணாரு. புஷ்பா 2க்கு ஓகே பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபுல்லா அவர் தான் பண்ணாரு. மெயின் பாட்டெல்லாம் வந்து டிஎஸ்பி பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரியும் ஒர்க் ஆகும். டிஎஸ்பி பத்தி இந்த இன்னொரு இதுல பேசணும்னா, இப்போ வந்து இவரை பத்தி ஏன் பேசிட்டு இருக்கோம்னா, இவர் வந்து இப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த படம்லாம் இவர் தான் போட்டாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு வந்து சுந்தரபாண்டியனோட ஆல்பம்லாம் எனக்கு அப்பவே நான் படம் வரும்போது எனக்கு 12 வயசு. அப்பவே எனக்கு அந்த ஆல்பம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு எல்லா பாட்டுமே ரிப்பீட் ஆகி பாட்டு. அதே மாதிரி தான் நீர்ப்பறவை எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் அயோத்தி போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் மலையாளி போட்டு அயோத்தி படம் பார்க்கல, பட் அந்த பாட்டு காற்றோடு பட்டம் இப்போ எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்கப்போ ஒரு இந்த ஒரு பாட்டு நான் சொன்ன பரபரப்பான பாட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துல பாத்தீங்கன்னா, அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு லைன் இருக்கும், கண்ணீராடும் பிள்ளைக்கு நீயே கண்ணித்தாயினி ஒரு லைன். ஸோ அந்த லைனுக்கு வந்து ஒரு பெரிய கிரிட்டிசிசம் வந்துச்சு. எப்படின்னா அது கிறிஸ்டியானிட்டியில மீன் பண்ணி தான் அந்த கன்னித்தாய் அப்படிங்கிறது வந்து மீன் பண்ணிருப்பாங்க. அப்ப என்னன்னா கன்னிங்கிறது ஒரு வேர்ஜின். ஓகே, இப்போ கன்னித்தாய்னா எப்படி ஒரு வேர்ஜினை வந்து எப்படி அம்மாவை இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரோ வந்து அந்த லிரிக் எப்படி மாத்துறாங்கன்னா, கன்னித்தாயடி அப்படிங்கிற லைனை வந்து காதல் தாயடி அப்படின்னு மாத்துறாங்க. ஆனா இப்போ நீ நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல கேட்கும் போது பாத்தீங்கன்னா, நீர்மறையில் அந்த பாட்டு பரபரப்பான பாட்டு பாத்தீங்கன்னா கண்ணீராடும் பிள்ளைக்கு நீயே கன்னித்தாயடி தான் இருக்கும். ஒரு சில பாட்டுல ஒரு சில வருஷன்ல பாத்தீங்கன்னா நீயே காதல் தாயடி அப்படின்னு. ஸோ 2 வருஷன். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கான்ட்ரவர்சி இருந்துட்டே இருக்கும். இப்போ நீர்ப்பறவையிலே பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு சின்ன பாடியிருப்பாங்க. அந்த பரபரப்பான சேட் வெர்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து ஹாப்பி வெர்ஷன் ஜிவி பாடியிருப்பாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. சேட் வெர்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபுல்லாவே த்ரூஅவுட் தி சாங் வந்து சின்மையில பாடியிருப்பாங்க. அந்த பாட்டு அப்படிதான். அதாவது ஃபீமேல் ஓரியன்டடா இருக்கும், லைன்ஸ் மாத்திருப்பாங்க, பட் சேம் டியூன். இவன்லாம் பண்ணுவார்ல நிறைய பாட்டு, அதே மாதிரி தான் இது வந்து சேம் சாங் சேம் டியூன், பட் வேற வேற லிரிக்ஸ், கொஞ்சம் லிரிக்ஸ் சேஞ்சஸ். ஸோ அது சூப்பரா இருக்கும். அண்ட் அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து பாத்தீங்கன்னா யார் வீட்டு மகளோ ஒரு பாட்டு. அது யாராச்சும் இப்படி கேட்கறதுனா கண்டிப்பா போய் கேளு, எல்லா இதுலயும் அவைலபிளா இருக்கு. நீர்ப்பறவை வரும். எனக்கு யூஸ்வலா இந்த ஸ்ரீலங்கன் இஷ்யூ சொல்லிடுறாங்க, ஈழப்போர். இப்போ வந்து அங்கிருந்து தமிழர்களா அங்க இருக்கவும் தமிழா அதே பாஷை பேசுறவங்க தான். அவங்கள வந்து அப்ப யாருமே பெருசா இது பண்ணல. நீர்ப்பறவை படம் வந்து அவங்களோட ஒரு சின்ன ஒரு இதை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஓப்பனா பேசினா நீங்க படம் ரிலீஸ் ஆயிருக்காது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். சென்சார் போர்ட்ல வந்து ஒரு விஷயம் விட மாட்டாங்க, நம்ம கவர்மெண்டே ஒன்றும் பாருங்க. ஸோ இந்த அகதிகள் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நீர்ப்பறவை படத்துலயே நிறைய அரசியல் பேசியிருப்பாரு. சமுத்திரக்கணி ரோல்னா பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா அரசியல். சமுத்திரக்கணி சின்ன ரோல் பண்ணியிருப்பாரு. போட்ஸ் ஓகே சார், நான் சமுத்திரக்கணிக்கும் சசிகுமார் கன்ஃபியூஷன். நான் இது பார்த்திருக்கேன். அவர் போட் இவரெல்லாம் போய் கேட்பாரு, குடிக்கார அவனுக்கு. ஸோ அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஏதாவது ரொம்ப பேசினா தீவிரவாதி இருப்பீங்க, பேசாம இருந்தா எப்படி அது மாதிரி ஒரு எப்பவுமே பொலிட்டிக்கலா ரொம்ப இதா இருக்கும். அதுல வந்து ஒரு பாட்டு இருக்கும், யார் வீட்டு மகளோ தாய் வீடு வந்தது பிள்ளை அப்படின்னு ஒரு பாட்டு. அது என்னன்னா கதையில வந்து அந்த குழந்தை வந்து ஸ்ரீலங்கால இருந்து வருவாங்க. அப்போ வந்து இவரு விஷ்ணு வந்து இலங்கையில இருந்து வர்ற ஒரு குழந்தை. அவங்க குடும்பமும் தப்பிப்பாங்க, இலங்கை கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுருவாங்க. இறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை மட்டும் உயிரோடு. பரவாயில்ல, படம் வந்து 10 வருஷம் ஆச்சு. இதுக்கப்புறமா இதை ஸ்பாயிலர் சொல்லாம ஒரு கதையை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த படம் வந்து 13 வருஷம் இருக்கும். ஸோ அதுல வந்து அந்த இலங்கையில இருந்து தப்பிச்சு வரும்போது கடற்படை சுட்டு கொண்டுருவாங்க. இந்த ஒரு குழந்தை மட்டும் தான் உயிரோடு இருக்கும். அப்ப அந்த குழந்தை எடுக்கும்போது அந்த பாட்டுக்கு பிளேஸ் பண்ணிருப்பாரு சீனராமசாமி. ஸோ சாமி வெறித்தனமா இருக்கும். அவ்வளோ ஒரு நல்ல மெலடி, பெர்ஃபெக்ட் பிளேஸ்மெண்ட். அந்த பாட்டு இன்னைக்கு போதும் கண்ணில் தண்ணி நிற்கும், அந்த மாதிரி இருப்பாரு. யார் வீட்டு மகளோ தாய் வீடு வந்தது பிள்ளை,
நீர்ப்பறவை வாழும் இடத்துல நீ வாழ இடம் இல்லைன்னு இருக்கும். அது என்னன்னா அப்போ வந்து அந்த கதை வந்து 90s இருக்கும். ஸோ அப்போ 90s வந்து நிறைய அந்த ஈழம் முதல்ல ரொம்ப டிராவல் ஃப்ரீக்வெண்டா இருக்கும். பை போட்ல வந்து அடிக்கடி ஸ்ரீலங்கா வந்து வருவாங்க, இந்த அகதிகள் வருவாங்க. அகதிகளா இருக்கிறது இல்லை, சும்மா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போற மாதிரி ஒரு இதுல இருக்கும். ஸோ அப்படி வந்து ஒரு குழந்தை வருது, அந்த குழந்தைய வந்து அவங்க கவர்மெண்ட்டே சொல்லாம அவனே எடுத்து வளர்ப்பாங்க. ஓகே, அதுதான் விஸ்வேஸ்வரோட அப்பா அம்மா பூராமும் சரணையாவும் பண்ணிட்டு. ஸோ அது வந்து செம சாங். அந்த படம் வந்து ஒரு புக்கு மாதிரி, நீர்ப்பறவை படமே பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு மாதிரி. அவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கும் அந்த படத்துல, எல்லாத்துக்குமே ஒரு டெஃபினேஷன் இருக்கும். அப்புறம் தேவன் மகளிர்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த படத்துல. அது வந்து அவங்க அந்த ஹீரோயின் வந்து சுரேனா வந்து சர்ச்சில் ஒர்க் பண்ணிருப்பாங்க, அந்த கன்னியாஸ்திரின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அவங்கள வந்து எப்படி ஒரு இவர் வந்து ஒரு குடிக்கார, அவங்க வந்து ஒரு சர்ச்சில் இருப்பாங்க. ஸோ அவங்க எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத கதை ரொம்ப நல்லா இருக்கும். அதில் அந்த நீர் பரபரப்பு பாட்டிலே எடுத்துட்டீங்கன்னா ஒரு லைன் இருக்கும், என்னன்னா கண்ணீரோட பிள்ளைக்கு அந்த லைன் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி குடிப்பழக்கம் ரொம்ப ட்ரிங்க் ஒரு ட்ரக்காடா இருப்பார். அப்ப வந்து என்னை வந்து நீ தான் பரிசுத்தம் செய்வாய் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு பாட்டே வந்து அவ்வளோ ஒரு லவ்வோட இருக்கும் லிரிக்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ அதனால ரொம்ப ஒரு எப்பவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆல்பம்னு வச்சுக்கோங்க. தேவன் மகளிர் பாட்டாகட்டும், பரபரப்பான 2 வருஷம் இருக்கு, அப்போ 2 பாட்டு 2 இடத்துல வரும். அதுக்கப்புறம் இந்த யார் வீட்டு மகனும் செம சோல்ஃபுல்லான பாட்டு. அது அந்த அந்த லேண்ட்ஸ்கேப்பே காமிச்சிருப்பாங்க. கடல் ஓரமா இருக்கவங்க, மீனவர்களா இருக்கவங்க, அந்த கடல் கதவுங்க இருக்கு ஸ்ரீலங்கா, இது எல்லாமே தனுஷ்கோடி சைட்ல எங்கேயோ ஒரு விஷுவல் காமிச்சிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த பாட்டோட லிரிக்ஸும் ரொம்ப பிடிக்கும். அந்த சுந்தரபாணி பாட்டு தான் பீட்டும் பிடிக்கும். ஆனா அதுல வர லிரிக்ஸ் நம்ம எல்லாம் கவனிச்சா அந்த ஏதோ முடிச்சு வச்சு முடிச்சு போட்டா அதை வச்சு ஒரு லிரிக்ஸ் வரும். அது அப்புறம் அந்த பச்சை வெண்ணை போட்டா அந்த ஒளி பார்த்து இன்ஸ்டா அந்த ஜாதி வச்சு பிரபாகரன் கேஷ்லி பிளேசிங் கேஷ். ஆனா அப்படி இல்ல, எனக்கு அந்த படம் அப்படி தோணுது இல்ல. ஆனா அந்த அவர் சிம்பாலிக்கா மேபி மைண்ட்ல வச்சிருக்கலாம், வைக்காம இருக்கலாம். சும்மா மீன் போடுறாங்க உண்மையா இருக்காது. அந்த படம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான படம். அது சசிகுமாரோட பிரைம் ஏரா. அவர் வந்து கெத்துக்காக இருக்கிறதே வந்தவருக்கு அது வந்து புள்ளி 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 புள்ளி. ஆமா, அது குட்டி புள்ளிதான். அது வேற இல்ல, சசிகுமாரோட பிரைம். நாடோடிகள் வருது, நாடோடிகளுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சுந்தரபாண்டியன் வருது. சுப்பிரமணியம் ஃபர்ஸ்ட் வந்தாலுமே நாடோடிகள், அதுக்கப்புறம் வரிசை படங்கள் வந்து சுந்தரபாண்டியன் வரும்போது நல்லா 2 தடவை தான் பார்த்துருவோம். அதாவது ஏபிசி சென்டர்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இது லோக்கல் ஆடியன்ஸ், கொஞ்சம் பெட்டர் மிடில் கிளாஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஒர்க் அவுட் ஆன படம் சுந்தரபாண்டியன். குத்துனவங்க நம்பினா இருந்தாலும் செத்தாக சொல்லுவாங்க, இந்த மாதிரி டைலாக்ஸ். அப்புறம் ஒரு ஹோல்சம் படம். எனக்கு அந்த படம் பர்சனலாக ரொம்ப காஸ்ட் அதெல்லாம் ஏதோ சொல்றாங்க, எனக்கு அது எப்படியும் வந்து ஃபீல் ஆகல. நல்ல படம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருக்கும். அட்டப்படம் அவங்களுக்கு. ஆமா, அது எல்லாமே ஒரு மாதிரி சமையா இருக்கும், குறும்பு இருக்கும் அந்த படத்துல. முன்னாடி அவங்க என்ன நினைப்பாங்க. ஆமா, ஏன் அத்தனை பத்தி நீ என்ன அதான் அது எல்லாத்துக்குமே ஒரு மெயின் பேசுறா முன்னாடி பார்த்து. அதான் என்னன்றது வந்து ஒரு மாதிரி நல்ல அயோத்தியில ரொம்ப நல்லா போட்டுருந்தாரு. அயோத்தியில ஆறாருக்கும் சாங்ஸா இருக்கு, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் அப்ப அயோத்தியில அந்த பாட்டு அப்படி வயர்ல இருக்கு. ஆனா அது எல்லாரும் வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஆமா, இல்லையா? இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்ச மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்த் அனிருத்னா கண்டிப்பா அனிருத் அட்லீஸ்ட் ஸ்பீக்கர் போட்டு அந்த பாட்டு மேல போட்டு. இப்ப அதான் சொல்றேன்ல, இது வந்து இப்போ ரொம்ப கம்மியான படங்கள் தான் பண்ணியிருக்காங்க. பண்ண படம் எல்லாமே நல்ல ரொம்ப லிமிட்டட் தான். ஆனா எல்லாமே சூப்பரா இருக்கும். எதுவுமே நீ கம்மி மோசம் சொல்றோம் ஒரு பாட்டு கூட இருக்காது ஆல்பம், ரொம்ப நல்ல மியூசிக் இருக்கு. ஸோ அப்போ அயோத்தி படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சம ரீச் படம். அயோத்தி படம் வந்து அந்த படத்துல எந்த ஒரு ப்ரமோஷனுமே பெருசா பண்ணல. ஆனா அந்த வேர்ட் ஆஃப் மவுத்லயே படம் வந்து 10 நாளுக்கு அப்புறம் எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணாங்க. ஆமா, நீ நல்லா படம் பார்க்க மாட்டீங்களா? ஸோ அதை ரொம்ப பிடிச்சிருக்கோம். நானும் தேட்டர்ல பார்க்கல, நான் இதுலயே பார்க்கலையே, போன்லயே. நான் ஓடிடில தான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பரா எடுத்திருந்தாங்க. அந்த படத்துல அந்த காட்டோட பட்டம் போல பாட்டு செம்ம ட்ரெண்ட். பாட்டு எனக்கும் எல்லாரும் போட்டு தாக்கிட்டு இருந்தாங்க அந்த பாட்டை. எல்லாரும் எதுக்கு போறதே சம்மந்தமா போட்டாங்க. சமைக்கிற வீடியோலாம் போடுவாங்க. ஸோ
அதெல்லாம் வந்து நல்லா அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். மெலடியா பிரதீப் குமார் வாய்ஸ் வேற அவ்வளோ நல்ல பாட்டு. அந்த பாட்டு மியூசிக் டைரக்டர் எல்லாரும் அதுவும் நிறைய பேருக்கு தெரியாது. அது ஜிவி தான். இந்த பாட்டு நான் மறந்து சொன்னேன். இந்த பாட்டு எப்படி எனக்கு தெரிஞ்சுன்னா, நான் ஸ்கூல் படிச்சிருக்கப்ப ஒரு பழைய மைக்ரோ மேக்ஸின் அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தா என்னோட ஒரு அங்க மாமா போட்டிருந்தாரு. கேரளா போட்டு குட்டி குழந்தை நடந்து வரும், பின்னாடி ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு தெரிஞ்சு இது இவரு தான் போட்டாரு. மலையாளி கோட்டத்துக்கு வந்து மலையாளி கோட்டை யார் ஹீரோ? கதிர், கேசிடி கதிர். அவன் கேசிடி சூர்யா. அவர் படம் நடிச்சிட்டாரு. அவர் காலேஜ் படிக்கும்போது படம் நடிச்சிட்டாரு. மலையாளி கோட்டை படம் வந்து காலேஜ் வெளியே கட் அவுட்ல வச்சாரு. அவங்களுக்கு டைம் வேற, என் டைம் வேற. நான் வேற டைம்ல டிராவல். ஸோ மலையாளி கோட்டத்துக்கு வந்து ப்ரொடியூசர் யாருன்னா ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷ் ப்ரொடியூசர்னால ஜிவி பிரகாஷ் அசிஸ்டன்டா எல்லாரும் நிறைய படங்களுக்கு. ஸோ அதனால அவரோட அசிஸ்டண்டா இருந்ததுனால இந்த படம் அவரு பண்ணாரு. ஸோ அவரோட ப்ரொடக்ஷன் ஒர்க் படம் அப்படிங்கிறனால ஜிவிக்கு வந்து இவர் தான் மியூசிக் டைரக்டரா ஒர்க் பண்ணாரு அந்த படம். ஸோ மலையாளி கோட்டும் இவரோட தான். எனக்கு இவர் ரொம்ப பிடிக்கும். இவரை பத்தி யாருமே தெரியல. நான் கேட்ட வரைக்குமே பாட்டு கேட்டுருப்பாங்க. பாட்டு கேட்டு நம்ம பாட்டு ஆனா யாரும் போட்டாங்க. இதுதான் இருக்கிறதுல கொள்கையான விஷயம். கிரியேட்டருக்கு ஆர்டிஸ்ட் வந்து ரெகனைஸ் ஆகாம அவர் ஆர்ட் ரெகனைஸ் ஆகும். அப்புறம் அந்த வேன்காக் மாதிரி தான் ஆகும். ஆமா ஆமா. அவர் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ அதனால இவரை பத்தி எனக்கு சொல்லணும்னு ரொம்ப ஆசை. ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பேச. நம்ம இந்த விஜயகாந்த் அவர் வீடியோ போறப்ப எனக்கு யோசித்தோம், ஆர்டிஸ்ட் வந்து இருக்கிறப்பே கொண்டாடிடணும், அதுக்கப்புறம் நம்ம கொண்டாடி ஒரு அதனால ரொம்ப அண்டர்ரேட்டட். இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால இவரை பத்தி இவரோட பாட்டு எல்லாமே ஹிட்டு. ஆனாலும் இவருக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கல, ஒரு பெரிய படங்கள் அமையல. இதெல்லாம் ஃபேக் தான் சொல்லுவோம். ஏன்னா இவங்க கொடுத்த சுந்தரமணியம் சூப்பர். ஆமா, அது பட்டி தொட்டி எல்லாம் படமாக்குங்கிற மாதிரி எல்லாத்தையும் இமான் போட்டுப்பாரு. அப்ப இருந்த நாலேஜ் இமான் போட்டுப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா, இமானே இவருக்கு அப்புறம் தான் ட்ரெண்டுக்கு வராது. 2012-13 தான் இது வருது, வருத்தப்பட வாலிபசனம் வருது. அதுக்கப்புறம் தான் கும்கி வருத்தப்பட வாலிபசனம் டைம்ல தான் இமானோட என்ட்ரியும். இவர் அதுக்கு முன்னாடி டிபுட் ஆயிடுறாரு. பட் இவருக்கு ரெகக்னிஷன் ஆமா ரொம்ப நல்ல மியூசிக். ஸோ இதை பத்தி பேசணும் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே, இந்த ஒரு பாட்காஸ்ட்ல இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் பார்க்குற யாராச்சுக்கு உங்களுக்கு என்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா உங்களோட ஃபேவரட் பாட்டு என்னங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அண்டர்ரேட்டட் மியூசிக் டைரக்டர்ஸ் யாராச்சும் நாங்கள் பேசணும், அதனால கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆமா, ஸோ நன்றி, வணக்கம். ஸோ ரெகனைஸ் டோன்ட் ஆர்டிஸ்ட் இருக்கும் போதே அவங்களை ரெகனைஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். அதனால திரும்ப கிடைச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி. ஆமா, நாங்களே அந்த பேர் என்னன்னா இந்த காசு கம்மியாக வச்சுட்டு ஓடிட்டு இருப்போம். பேங்க்லாம் காசு கம்மியாக வச்சுட்டு ஓடிட்டு இருப்பாங்க. ஏதோ ஜப்தி பண்ணிட்டாங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலைமையில போயிட்டு இருக்கு. 500 சப்ஸ்கிரைபர்னால ஸ்பெஷலா இது இல்லாட்டி எப்பயும் மட்டும் முடி கட்டிட்டு பாட்டு சப்போர்ட். ஓகே, நன்றி.